மனித இனம் அழிவை நோக்கி போயிட்டு இருக்குங்க. இப்ப நான் சொல்ல போற விஷயம் யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்கு கிடையாது. எல்லாம் என் கண் கூட பார்த்த ஒரு விஷயம், இப்போ தினம் தினம் நடந்து கொண்டிருக்கிற விஷயம். இந்த விஷயத்த யாரும் பார்த்துட்டு அப்படியே போயிடக்கூடாது. இதை நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம். இதற்கெல்லாம் மாற்றம் என்னால கொடுக்க முடியுமா அப்படின்னு நினைக்காதீங்க. மாற்றம் நம்ம கிட்ட இருந்துதான் தொடங்குது. நம்ம தான் ஒவ்வொரு விஷயமா மாற்றம் நிகழணும். ஏன் இந்த மனித இனம் அழிச்சுக்கிட்டு வருது, இதற்கு தீர்வு என்ன, எப்படி இதுல இருந்து நம்ம காப்பாத்திக்கிறது, இது ஆன்மீகம் என்ன மாதிரி ஒரு தீர்வா இருக்கும் அப்படின்னு முழுமையா பார்க்கலாம். மிஸ் பண்ணாம முழுமையா பாருங்க. இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து பார்க்கலாம். முன்னாடி எல்லாம் பறவைகள், சின்ன சின்ன பறவைகள், பலவிதமான பறவைகள் தெரியும். ஆனா இப்போ நம்மளால சின்ன சின்ன பறவைகள், சிட்டுக்குருவி, இந்த மாதிரி பறவைகள் எதுவும் நம்மளால பார்க்க முடியறது கிடையாது. இதற்கு யார் காரணம்னா மனிதன் தான் காரணம். பலவிதமான காடுகளை அழிச்சிட்டோம். அதாவது நம்ம மரமாவது நன்றமான அதை பண்ண மாட்டோம். காடுகள் அழிச்சிட்டோம். ஏரி குளங்களை விட்டு வைக்கிறோமானா அதையும் விட்டு வைக்கல. அங்கேயும் போயிட்டு தூர்வாரி வீடு கட்டிட்டோம். இந்த மாதிரி காடுகள் அழிஞ்சதால பலவிதமான மிருகங்கள் அழிஞ்சு போயிடுச்சு. மிருகங்கள் அழிஞ்சு போய் பறவைகள் பலதும் உணவு கிடைக்காம, தண்ணீர் கிடைக்காம நாளுக்கு நாள் பலவிதமான பறவைகள் இறந்துட்டு வருது. அதை என் கண் கூட நான் பார்த்துட்டு இருக்கேங்க. பறவைகளால என்ன பயன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். பறவைகள்னாலதான் பலவிதமான மரங்கள் வளரத்துக்கு காரணம். அரச மரம், ஆலமரம், வேப்ப மரம், இந்த மாதிரி அது சாப்பிட்டுட்டு போடுற அந்த இதுலதான் பலவிதமான மரங்கள் வளருது. பலவிதமான விஷயங்கள் அழிஞ்சு போறதுக்கான காரணம் மனிதன். இங்க பயனில்லாத ஒரு பிறவி எதுனா நம்ம மனித பிறவிதான். அதாவது ஒரு நல்லது பண்ணானா நல்லது பண்ண விட மாட்டான். அவன் ஒரு கெட்டது பண்றான் பாரு, அவனை நல்லா தூக்கி விடுவான். நல்லது பண்றவனை கீழே பிடிச்சிட்டு இழுத்துட்டே இருப்பான். மனிதன் மட்டும் வாழ்றதுக்காக இந்த பூமி கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற 84 லட்சம் பிறவிகள் வாழ்றதுக்காக தான் இறைவன் இந்த பூமியை படைச்சு நம்ம இந்த பூமியில பலவிதமான பறவைகள், மிருகங்கள், தாவர உயிர்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் படைச்சோம். ஆனா இதெல்லாம் விட்டு வைக்கிறான்னா மனிதன் அழிவுக்கு மனிதனே தான் காரணம். இப்ப நம்ம சாப்பிடுற உணவுல சுத்தமான உணவு கிடையாது. எல்லாம் பலவிதமான மருந்துகள் கலப்படமா தான் வருது. எதுவுமே நம்ம இயற்கையா சாப்பிடல, எல்லாம் செயற்கையா தான் சாப்பிட்டோம். இப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எப்படி 100 வயசு 120 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. 10 குழந்தைங்க பெற்றுக்கிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் பக்கமே போல. இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க நல்ல உணவு சாப்பிட்டாங்க. நல்ல உடல் உழைப்பு இருந்தது. தினந்தோறும் அவங்க வெயில்ல போயிட்டு வேர்வை சிந்தி உழைச்சாங்க. அவங்க 120 வயசு வரைக்கும் நல்லா தெம்பா இருந்தாங்க, நடந்தாங்க. ஆனா இப்போ ஒரு 40 வயசு ஆனா முட்டி வலி, முதுகு வலி, ஹார்ட் அட்டாக், இந்த மாதிரி பலவிதமான நோய்கள் வருது. டயாபெட்டிஸ் பிரச்சனை வருது. இதெல்லாம் எப்படி வருது? நம்ம சாப்பிடுற உணவு முறை. இதற்கு யாரு காரணம்னா மனிதன் தான் காரணம். பலவிதமான காடுகள் அடிச்சுட்டான், ஏரிகள் அடிச்சதால நமக்கு சுத்தமான தண்ணீர் கிடைக்கல, சுத்தமான காற்று கிடைக்கல. இப்பெல்லாம் நம்மளால ஒரு சுத்தமான காற்று கூட நம்மளால சுவாசிக்க முடியல. இது மட்டுமானா கிடையாது. ஒரு பறவை இருக்கு, அந்த பறவைக்கு நீங்க ஒரு நல்லது கூட பண்ண தேவையில்லை. அதை சும்மா விடுறோமானா கிடையாது. அதை ஏதாவது போய் துன்புறுத்திக்கிட்டு, பலவிதமான மிருகங்களை துன்புறுத்திக்கிட்டு, அடிச்சு கொன்னுட்டு, அதற்கு நம்ம ஒரு தண்ணி வைக்க மாட்டோம். ஆனா அதை எப்படி சாகடிக்கலாம் அப்படின்ற புத்தி இந்த மனிதனுக்கு இருக்கும். அதாவது ஒரு வீட்டுல ஒரு எலி தெரியுது, ஒரு பூனை தெரியுது, அதுல ஒரு சின்ன ஒரு பழம் வச்சு அதுல விஷம் வச்சு கொல்ல தெரிஞ்ச மனிதனுக்கு பலவிதமான தவறுகள் நம்ம இங்க பண்ணிட்டு இருக்குங்க. இது மட்டுமானா ஒரு மரத்தையாவது நம்ம நடுறோமானா மரத்தை யாரும் நடமாட்டோம். அந்த மரம் இருந்ததுன்னா அந்த மரத்தை வெட்டணும், இது எனக்கு தொந்தரவா இருக்கு அப்படின்னு நினைப்போம். இதனாலதான் இயற்கை என்ன பண்ணுதுன்னா பலவிதமான பேர் இழப்புகள் கொண்டு வருது. அடிக்கடிக்கு இப்போ பலவிதமான புயல்கள் வர்றது, பலவிதமான விஷயங்கள் நடக்கிறது. இந்த இயற்கையே நமக்கு தண்டனை கொடுத்துட்டு இருக்குங்க. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். மாற்றம் நம்ம கிட்ட இருந்து தான் தொடங்கணும். இன்னும் கொஞ்ச நாள் போக 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 என்ன ஆகும்னா மனித இனம் இப்போ நமக்கு இந்த 2025ல ஒரு விதமான சுத்தமான காற்று கிடைச்சிட்டு இருக்கு. இன்னும் 100-150 வருஷம் கழிச்சு நம்ம சுத்தமான காற்று நமக்கு கிடைக்காது, சரியான உணவு கிடைக்காது. எல்லாம் ஆக்சிஜன் சிலிண்டரை மாட்டிட்டு தான் சுத்திட்டு இருக்கணும். இப்ப நம்ம சாப்பிடுறோம் இல்லையா, சாப்பிட்றதுக்கு பதிலா ஒரு டேப்லெட்டை போட்டுட்டு உயிர் வாழணும். எல்லாம் செயற்கையா மாறிடும். இப்பவே வச்சுட்டான்
செயற்கையா இதயம் தயாரிக்கிறாங்க, செயற்கையா ரத்தம் தயாரிக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் செயற்கைன்னு கொண்டு வந்துட்டா இறைவன் படைப்புல என்ன இருக்கு? அப்ப எதுக்கு இறைவன் படைச்சாரு நம்மள? இறைவன் படைச்சு நீ இந்த உடலை நல்லா பாத்துக்கோ, இங்க போய் சந்தோஷமா வாழு, என்ன நினைச்சிட்டு என்ன நினைச்சு நீ என்ன வந்து அடையணும்ன்ற. ஆனா இப்ப இங்க மனிதனா பிறந்துட்டு எந்த உயிரை கொல்லலாம், எந்த காட்டை அழிக்கலாம், எந்த ஏரி குளங்களை தூர்வாரலாம், இப்படி மனித இனம் பலவிதமான தவறுகள் தெரிஞ்சே பண்றான். தெரிஞ்சு பண்ணதான் பலவிதமான அழிவுகள் இந்த இயற்கையே கொடுக்குது. கேரளால நடந்த ஒரு சம்பவமா இருக்கலாம், இல்ல திருவண்ணாமலையில நடந்த ஒரு சம்பவம். இந்த மாதிரி இது வந்து நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, பல இடத்துல நடந்துட்டு இருக்கு. இயற்கை பேரழிவு நடக்குது இல்லையா? இந்த மாதிரி இயற்கையே மனிதர்களுக்கு தண்டனை கொடுக்குது. மிருகங்கள்லாம் பாவங்க, ரொம்ப ரொம்ப பாவங்க. 5 அறிவு ஜீவன்கள், சின்ன ஜீவன்கள்லாம் நம்மளால ஒரு உதவி பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் அதை விடு, அதாவது ஒரு சுதந்திரமா வாழ விடுங்க. அதை புடிச்சு கூண்டல் அடைச்சு துன்புறுத்தி இந்த மாதிரி எதுக்கு தேவையில்லாம வேலைகள்? இதெல்லாம் இறைவன், அதாவது நம்மளாலேயே பொறுத்துக்கிட்டு இருக்க முடியல இந்த மாதிரி விஷயங்கள். அதாவது நம்ம ஆன்மீகத்துல இருந்து ஒரு அன்பு உள்ளம் கொண்டவர். இப்ப நீங்க பாக்குற எல்லாருக்கும் ஒரு அன்பு உள்ளம் இருக்கு இல்லையா? நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், எல்லாம் வந்து ஒரு அன்பா இருக்கு. இப்ப நம்மளாலேயே பொறுத்துக்க முடியல. இறைவன் எப்பேற்பட்டவர், எவ்வளவு வல்லமையுடையவர், அவர் எப்படி இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துட்டு இருப்பாரு? எல்லாம் நம்ம தாங்க மாத்திக்கணும், சின்ன விஷயங்கள் பண்ணணும். சோம்பேறி ஆகிட்டே வரோம். இப்ப ஸ்மார்ட் போன் வந்துடுச்சு, எல்லாம் இந்த ஸ்மார்ட் போன்லயே அடிக்ட் ஆயிட்டு இருக்கோம். ஒரு பிசிக்கல் ஒர்க் அவுட் பண்றது இல்ல, ஒரு யோகா பண்றது இல்ல, ஒரு மெடிடேஷன் பண்றது இல்ல, எக்ஸசைஸ் பண்றது இல்ல, உடல் உழைப்புன்றது கம்மியா போச்சு. எல்லாம் உக்காந்துட்டு எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி பல விஷயங்கள் பல விதமாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் மாத்தணுங்க, இதெல்லாம் மாத்திக்கணும். இயற்கையான உணவு சாப்பிட நம்ம தாங்க உருவாக்கணும். இயற்கையான உணவு எங்க இல்ல, அந்த காலத்துல இருந்த மாதிரி இப்ப நடத்த முடியும், இப்ப உருவாக்க முடியும். ஆனா பலவிதமான விஷயங்கள், பலவிதமான சோம்பேறித்தனத்தால அதை யாரு பண்றது? இந்த ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டோமா, இது டேஸ்டா இருக்கும், சிக்கனை போட்டு அதை அறுத்து இதை பண்ணு, இதை போட்டு அதை சாப்பிடலாம். இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த மாதிரி தேவையில்லாத பீட்சா, பர்கர், இந்த மாதிரி பல விஷயங்கள் சாப்பிட்டு நம்ம உடம்ப நம்மளே கெடுத்துக்கிறோம். இப்போ சராசரியா ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் 120 வயசுங்க, 120 வயது. ஆனா நம்ம இந்த மாதிரி பண்ணி, இந்த மாதிரி உணவு பழக்கங்கள், சரியான தூக்கம் இல்லாம இவன் என்ன ஆயிடுச்சுன்னா அவனுடைய ஆயுட்காலம் 50 ஆண்டுகள் வாழ்றதுக்கே கஷ்டமாயிடுது. இது மட்டுமானா பலதும் சொல்லிட்டு போலாங்க. நம்ம அழியறதுக்கு நம்ம தாங்க காரணம். உங்களை சுத்தி முடிஞ்ச அளவுக்கு மரத்தை நடுங்க. சிந்திக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம். நம்ம என்னென்ன தவறு பண்றோன்றத சிந்திக்கணும். விவசாயத்தை பாதுகாக்கணுங்க. அதாவது அந்த காலத்துல ஒரு மருந்து இல்லாம ஒரு உரம் போட்டு வளர்த்தாங்க. எப்படி அது வளர்த்தாங்கன்னா, பலவிதமான மரங்கள் இருந்தது, பலவிதமான விஷயங்கள், மூலிகைகள் இருந்தது. அதை அவங்க அறுவடை பண்ணி ஒரு விதமான தூள் பண்ணி அதை போட்டு விவசாயம் பண்ணாங்க. ஆனா இப்போ மரங்கள் அழிஞ்சி போச்சு, பலவிதமான தொழிற்சாலைகள் உருவாகிடுச்சு, நம்மள சோம்பேறி ஆக்குறதுக்கு பலவிதமான விஷயங்கள் வந்துருச்சு. பலவிதமான நம்ம மனித மூளைய சிந்திக்க கூடாது, ஸ்மார்ட் போன்லயே எல்லாம் இருக்கணும். இப்போ ஒரு கணக்கு போனோம்னா கால்குலேட்டர், இந்த மாதிரி ஏஐ நம்ம மூளையை செயல்படுத்த, அதாவது நம்ம மூளையை செயல் இழக்க வைக்கிறதுக்கு, செயல்படுத்துறதுக்கு கிடையாது, செயல் இயக்க வைக்கிறதுக்கு. மூளையை ஆக்டிவா வச்சுக்காம நம்ம ஒரு விஷயத்த யோசிக்க முடியாத அளவுக்கு இப்போ காலம் மாறிட்டு வருது. எல்லாம் நம்ம கிட்ட இருந்துதாங்க நடக்கணும், எல்லாம் நம்ம தான் பாத்துக்கணும். ஒவ்வொரு விஷயம் நம்ம கிட்டதான் இருக்கு. நம்ம மாறணுங்க, அடுத்தவன் மாறணும்னு நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மாறணும். நம்மளை சுத்தி இருக்கிற மரங்களை பாதுகாக்கணும், ஏரி குளங்களை முடிஞ்ச அளவுக்கு பாதுகாக்கணும். பல விஷயங்கள், உங்களால முடிஞ்ச மரத்தை நடுங்க, பறவைகளுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு தண்ணீர் வைங்க, காட்டை பாதுகாக்குங்க, உங்களால முடிஞ்ச ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தனும் மாறும் பொழுது இந்த உலகமே ஒரு நாள் மாறும். எல்லாம் நம்ம கையில தான் இருக்குங்க. நம்ம தொடங்கணும். நம்ம அடுத்தவன் பண்ணுவான்னு இல்ல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னும் 150 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் சொன்ன மாதிரிதான் டேப்லெட் கூட போட்டுட்டு தான் நம்ம சுத்திட்டு இருக்கணும், ஆக்சிஜன் சிலிண்டரை மாட்டிட்டு தான் சுத்தின்னு இருக்கணும். இந்த ஒவ்வொருவரும் சிந்திக்க கூடிய விஷயம். சும்மா ஏதோ வீடியோ பார்த்துட்டு ஏதோ ஒண்ணு பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாம இத ஒவ்வொருத்தருக்கும் ஷேர் பண்ணி
மாற்றம் நம்ம கிட்டதான் இருக்கு. உடனே இதை செயல்படுத்தணும். ஏன்னா மனித இனம் அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. பலவிதமான பறவைகள், பலவிதமான காடுகள் இந்த மாதிரி அழிச்சிட்டு வரோம் அப்படின்னு பல பேருக்கு சொல்லுங்க. இந்த ஆன்மீகம் ஆன்மீகம் இதுக்கு எப்படி சப்போர்ட்டா இருக்குன்னா, இந்த ஆன்மீகத்துல வரும்போது நம்ம உள்ளம் அன்பின் வடிவமா மாறுது. இதனால அன்பின் வடிவமா மாறும்போது நம்ம பாக்குற விஷயங்கள் எல்லாத்தையும் மேலேயும் தன் உயிர் போல பாக்குறோம். எல்லாத்தையும் நம்ம உயிர் போல பாக்குறோம். அதாவது எல்லா உயிரையும் நம்ம உயிர் போல பார்த்தா இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் பண்ண வராது. தன் உயிர் போல பார்த்து இதெல்லாம் நம்ம கிட்ட இருந்து நடக்கணும், ஓகே இதுக்கு உணவளிக்கணும், சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு புரியுங்க. உங்களால முடிஞ்ச தினமும் ஒரு மெடிடேஷனோ ஒரு யோகாசனமோ பண்ணுங்க. உடல் நலத்தை பார்த்துக்குவாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு ஹெல்த் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னதான் ஓடி ஓடி நம்ம கோடி கோடியா பணத்தை சேர்த்து வச்சா ஒண்ணும் வர போறது கிடையாது. நம்ம உடல் நலத்தை தாங்க நம்ம பாத்துக்கணும். நம்ம உடல் நலத்தை பாத்துக்காம எவ்வளவு சொத்து சேர்த்து எவ்வளவு பணம் சேர்த்து என்ன பயன்? நம்ம ஹெல்த் நம்ம பாத்துக்கணும். நம்ம ஹெல்த் பாத்துக்கணும். நம்மளை சுத்தி இருக்கிற இயற்கை வளங்களை நம்ம பாதுகாக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. பல பேர் புரிஞ்சுக்குவாங்க, பல பேர் சிந்திக்கக்கூடிய விஷயம். இந்த வீடியோவை பல பேருக்கு இப்பவே ஷேர் பண்ணிட்டு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க இப்பவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.